ரதியா அடுப்படியில் இன்றைக்கி இந்த வெயிலுக்கு புளிப்பும் இனிப்புமா சேர்ந்த ஒரு ஜூஸ் போடலாம். அதுக்கு இன்றைக்கி அக்கா மாங்காய் தான் எடுத்திருக்கேன். மாங்காய் ஜூஸ் போட போகிறேன். இந்த பாருங்கள், ஒரு மாங்காய் சைஸு. இதில் வந்து நம்ம தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் அக்கா போட போகிறேன். இப்போ அக்கா மாங்காய் தோல் சீவி ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த சின்ன கப்பில் ஒரு கப் அளவு தான் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் அக்கா என்ன போட போகிறேன்னா, கடல் பாசி, நீங்கள் பாதாம் பிசின்னு சொல்கிறாங்களே, அது கொஞ்சமாக எடுத்து நைட்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அக்கா மிக்ஸி கொஞ்சம் சுற்றுனதுக்கப்புறம் சுற்றினா தான் நல்லா நைஸாக சுற்றும். ஃபஸ்ட்டே ரொம்ப வாட்டர் ஊற்றி சுற்றிட்டேன்னா சுற்றாது. இப்போ வந்து பாருங்கள், 3 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன் நாட்டு சக்கரை. இது குழந்தைங்களுக்குனோன்னா ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது அக்கா ஃபஸ்ட்டு சுற்றிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த அளவு சுற்றினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி சுற்றிக்கலாம். அக்கா ஜார் அப்படி தான், கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா ராவாக சுற்றினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வாட்டர் ஊற்றுவேன். இப்போ மறுபடியும் நல்லா சுற்றிக்கலாம், நைஸாக சுற்றிக்கலாம். அவ்வளோதான், நொடியில் ரெடி ரா மேங்கோ ஜூஸ். மம்மி டெய்லி எல்லா ஃப்ரூட் ஜூஸும் கிருணி பழம், தர்பீஸு, முலாம்பழம், மாம்பழம் எல்லாத்துலையும் ஜூஸ் எடுத்து கொடுத்தாச்சு. நீங்கள் வேறு எதாவது வித்தியாசமாக எடுங்க மம்மி. சரி, ஓகே, மாங்காய் ஜூஸ் எடுத்து கொடுத்து பார்ப்போம். இது மாங்காய் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் ரொம்ப 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 பிடிக்கும். இந்த அக்கா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நல்லா கலக்கிட்டு இந்த கிளாஸில் ஊற்றலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் நாட்டு சக்கரை போடுறேன்னா, குழந்தைங்களுக்குனோன்னு அக்காவுக்கு சுகர் போட மனசு வரலை. நம்மளுக்கு பெரியவங்களுக்கு பிடிச்சா நாட்டு சக்கரை பிடிக்கலாம், சுகர் போட்டுக்கோங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக இந்த சப்ஜா சீடு ஊற வச்சுருக்கிறேன். இது ஒரு மணி நேரத்தில் ஊறிடும். அதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வெயிலுக்கு எதமாக உங்கள் குழந்தைங்களுக்கு வித்தியாசம் இல்லை, ஏற்கனவே அக்காலாம் செஞ்சு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இது புதுசாக இருந்துச்சுன்னா இது செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். வெயிலுக்கு எதுவும் புளிப்பும் இனிப்புமாக சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சப்ஜா விதை வந்து நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி. அக்கா அப்போ பாதாம் பிசின், நாங்கள் வந்து கடல் பாசின்னு சொல்லுவோம், அதுவும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. ரெண்டையும் போட்டு நல்லா அடிச்சுட்டு இது சப்ஜா விதையை மேலே மட்டும் அப்படி தூவி கொடுங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லி. இப்போ லீவ் விட்டாச்சு இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம். அதனால் டெய்லி ஒரு ஜூஸ் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கண்டிப்பாக 11 o'clock கொடுத்துருங்க. கண்டிப்பாக அக்கா வேண்டி கேட்டுக்கிறேன், என்னென்னா ஒயிட் சுகரில் போட்டு கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு, அது நல்லதில்லை. அச்சு வெல்லம் தூள் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா கருப்பட்டி தூள் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. இப்போ அக்கா போட்டது நாட்டு சக்கரை. இந்த மாதிரி போட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக டெய்லி கேட்பாங்க. நம்ம வந்து மாங்காய் சூடுங்கிறதுனாலையும் நம்ம நாட்டு சக்கரை போடுறதுனால குளிர்ச்சி ஆயிரும், கடல் பாசி போடுறதுனால இன்னும் குளிர்ச்சி ஆயிரும். அதனால் மாங்காய் சூடுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். தேங்க்யூ. இந்த ஜூஸ் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள்.